வணக்கம் மக்களே. இன்றைக்கி இதுக்கு முன்னாடி காயின் ஆல்பம் பார்த்தோம். இப்போ கரன்சி நோட் ஆல்பம் பார்க்கலாங்க. பாருங்கள், இது அமேசானில் தான் வாங்கினது. ரேட்டு 450 ரூபாய்ங்க. பில்லு இதுக்குள்ளேயே வச்சாச்சு. இது ₹1 நோட்டு. ₹1 நோட்டு எத்தனை இருக்குது? ₹1 நோட்டு பார்த்திங்கன்னா 1 2 3 நோட்டு இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான நோட்லாம் இருக்குது, பார்க்கலாம். இது ₹5 நோட்டு. இது வந்து பழைய நோட்டு. இது வந்து பழைய ₹5, புது ₹5 அந்த பக்கம் இருக்குது பாருங்கள். இது புது ₹5 நோட்டு. இது பழசு, பழைய ₹5 நோட்டு. டிராக்டர் வந்த மாதிரி பாருங்க. டிராக்டர் வந்துருக்குது. நோட்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. சீரியல் நம்பர் படி தான் இருக்குது. 10-20 நோட்டு பக்கமாக இருக்குது. இதில் அந்த ₹5 நிறைய இருக்குது. அந்த ₹5 நோட்டில் பேக் சைடு ₹1 நோட்டு. ஏதோ கப்பல். இதில் வந்து டிராக்டர் கலப்பை போட்டு விழுகுது. இது வரைக்கும் பழைய ₹5 நோட்டு. இது புது ₹5 நோட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டு இருக்குது. பின்னாடி பக்கம் இடமெல்லாம் வச்சுருக்கு. ₹10 நோட்டு, பழைய ₹10. பின்னாடி என்ன இருக்குதுன்னா ஏதோ வீடு மாதிரி இருக்குது. பழைய ₹10. ₹20. அது புது ₹20. இது கொஞ்சம் மீடியம் ₹20. இது வந்து ரொம்ப ஓல்டு ₹20. அதுக்கும் புது ₹20 அந்த பக்கம் இருக்குது. பேக் சைடு அசோக சக்கரமா? ஆமாம், ஒரு சக்கரம் இருக்குது. அசோக சக்கரம் தான் நினைக்கிறேன். யானையெல்லாம் போட்டிருக்குது. அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம், கிழிஞ்சு போயிடும். ரொம்ப டேமேஜ். இது இங்கே ஒரு ₹20 கொஞ்சம் அடுத்து ₹50. பழைய ₹50. மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஆல்பம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ₹50. திஸ் ப்ராமிஸ் டு பே பியரர் டு சம் ₹50. கவர்னர் கையில் போட்டு கொடுத்துருக்காரு. இது ₹50 இந்த நோட்டு, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. இது பாராளுமன்றம், பழைய பாராளுமன்றம், பார்லிமெண்ட். இப்போ புதுசு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். மோடி கட்டியிருக்கார் புதுசு. இது ₹100. ₹20 தாள் பார்த்துட்டோம். ₹100 அது. ₹50. இதை ப்ரைஸ் தள்ளாடுன்னு யாரும் ஒரு சீல் வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதிலேயே வாங்கி யூஸ் பண்ணி வச்சாச்சு. இது ₹100, பழைய ₹100. பழைய நோட்டெலாம் நல்ல டிசைனாக இருக்குது. இது என்னென்ன இருக்குதுன்னா, நெற்கதிர், நாற்று நடுறாங்க, அணைக்கட்டு இருக்குது, நீர் மின்சாரம் தயாரிப்பு பண்ணுறத இடமாட்டு இருக்குது. அது அணைக்கட்டிலேருந்து. இது நெற்கதிர். இது வந்து
சணல் தயாரிக்கிறதாட்டுருக்கு. இது டிராக்டர், அங்கே பருத்தி தேயிலை தோட்டம், ஏகப்பட்ட விஷயம் இருக்க மாட்டிருக்கு இதில் பழைய 100 ரூபாயில். அப்புறம் இது வந்து மீடியம் 50 ரூபா. இது இப்போ பழைய 100 ரூபா. இது 2000 ரூபா. இந்த இப்போ செல்லாதுன்னு சொன்ன நோட்டு 2000 ரூபா. 2 நோட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் 2000 ரூபாயில். 2000 ரூபா. இது என்னது, செயற்கைக்கோள் மங்கள்யான், 2000 ரூபா. அது பார்த்துக்குங்க மக்களே, இதுதான் செல்லாதுன்னு சொன்ன நோட்டு 2000 ரூபா மங்கள்யான். இது கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்குது. இந்த 2000 ரூபா வந்து கொஞ்சம் புது நோட்டு மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் அழுக்காக இருக்குது. இது கொஞ்சம் மங்கள்யான் நல்லா இருக்குது. அடுத்து இந்த 5 ரூபா நிறையா இருக்கும், அப்படியே பின்னாடி பக்கம் வச்சாச்சு. டிராக்டர், பழைய 5 ரூபாய்க்கு புது 5 ரூபாய்க்கு டிஃப்ரெண்ட் என்னென்னா, காந்தி இருக்க மாட்டார் இதில் காந்தி இல்லை, இதில் காந்தி இருக்கார். பின்னாடி பக்கம் சேம் தான், டிராக்டரு அதே தான். கொஞ்சம் கலரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிசைன் கொஞ்சம் மாற்றிருக்குறாங்க. இதில் பழைய 5 ரூபாயில் எப்படி, பழைய 5 ரூபாயில் பார்த்திங்கன்னா இது என்ன தெரியுதுன்னா, சிங்கம் தெரியுது. பழைய 5 ரூபாயில் சிங்கம். புது 5 ரூபாயில், புது 2000 ரூபாயிலலாம் காந்தி தெரிவார். புது 5 ரூபா தாளில் பார்க்கலாங்க என்ன இருக்குது. காந்தி தாத்தா தான் தெரிகிறார் பாருங்கள், காந்தி தாத்தா தெரிகிறார். காந்தி தாத்தா தெரிகிறாரா? அவ்வளோதான். அப்புறம் பழைய 10 ரூபாயில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சிங்கம் தான் தெரியும் நினைக்கிறேன், பார்க்கலாம். பழைய 10 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டில் என்ன தெரியும்னு வரலாம். என்ன தெரியுது, சிங்கம். இது பழைய 50 ரூபா நோட்டு. நான் அது காந்தி தாத்தா வர்றதுக்கு முன்னாடி. என்ன தெரியுது, சிங்கம். என்னது, ஜூம் தெரியல. பழைய 100 ரூபா, 50 ரூபா. புதுசு வந்து கொஞ்சம் இந்த 5 ரூபா தாள் நிறையா இருக்கும். 2 நோட்டாக, 2 நோட்டு 3 நோட்டாக வச்சாச்சு உள்ளுக்குள்ளே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சலவை நோட்டு 10 ரூபா, புது 10 ரூபா. அப்படியே பளிச்சுன்னு இருக்கும், எடுத்து வச்சுருக்கிறேன் புதுசாக. லிவிங் காந்தி தாத்தா தான் தெரிகிறாரு உள்ளுக்கு. அங்கே தெரிகிறாரா? தூரம் போக போக தெரியல, இப்போ பார்த்தா தெரியல. ஓகே, சலவை நோட்டு. இது கொஞ்சம் 20 ரூபா, புது 20 ரூபா ஃப்ரெஷ். இதில் என்ன தெரிகிறார், காந்தி தாத்தா தெரியாதா? எல்லோரா கிளைவ் எல்லாரா புகைக்கோவியம் 50 ரூபா, புது 50 ரூபா. அவ்வளோதான் நம்ம ஆல்பம். 500 ரூபா 1000 ரூபா இருந்து எடுத்து வச்சுருக்கிறேன். அது ஊரில் இருக்குது, ஊருக்கு போனால் காட்டுறேன். பழைய 500 ரூபாயும் 1000 ரூபாயும். அவ்வளோதான், நம்ம வீடியோவை முடித்து கொள்ளலாம். இத்துடன் நம்மளது ஓல்டு கரன்சி நோட் ஆல்பம் முடிந்து விட்டது.